பாலியல் அத்துமீறலுக்கு ஆளான மாணவிக்கு நீதி கேட்டும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஹாஸ்டல் வார்டனை கண்டித்தும் திருச்சி NIT வளாகத்தில் மாணவிகள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை அடுத்த துவாக்குடியில் NIT எனப்படும் தேசிய தொழில்நுட்ப கல்லூரி செயல்பட்டு வருகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணாக்கர்கள் இங்கு கல்வி பயின்று வரும் நிலையில் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கென தனித்தனியாக விடுதி வசதி உள்ளது. இந்த நிலையில் மாணவிகளுக்கான விடுதியில் வைஃபை கனெக்ஷன் கொடுப்பதற்காக ஒப்பந்த ஊழியர்கள் மூலம் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்போது அங்குள்ள அறையில் மாணவி ஒருவர் தனியாக இருப்பதை பார்த்த ஒப்பந்த ஊழியர் கதிரேசன் அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவியின் அலறல் சத்தத்தை கேட்டு சக மாணவிகள் பதறி அடித்து ஓடி வந்ததும் அத்துமீறலில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியர் தப்பித்து ஓடிவிட்டான். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒப்பந்த ஊழியர் கதிரேசனை கைது செய்தனர். கல்லூரி விடுதியில் மாணவிக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து NIT நிர்வாகம் மற்றும் விடுதி வார்டன்களிடம் சக மாணவிகள் புகார் அளித்தபோது அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து வெளியில் சொல்லக்கூடாது என மாணவர்களை நிர்பந்தித்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து பாலியல் அத்துமீறல் குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத NIT நிர்வாகம் மற்றும் விடுதி வார்டன்களை கண்டித்து கல்லூரி வளாகத்தில் இரவு நேரத்தில் திரண்ட மாணவிகள் தரையில் அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவிகள் விடிய விடிய போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் காலையில் மாணவிகளுக்கு ஆதரவாக மாணவர்களும் போராட்டத்தில் குதித்தனர். மாணவிகளை பாதுகாக்க முடியாத வார்டன்கள் எதற்கு என ஆவேசமாக கேள்வி எழுப்பிய மாணவிகள் விடுதியில் உள்ள 3 வார்டன்களையும் உடனடியாக மாற்றக் கோரி முழக்கமிட்டனர். மாணவி பாலியல் அத்துமீறலுக்கு ஆளானது குறித்து தெரிவித்த போது மாணவிகள் ஒழுங்காக ஆடை அணியாததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என விடுதி வார்டன்கள் அநாகரிகமாக பேசி திட்டியதாக மாணவிகள் குற்றம் சாட்டினர். மாவட்ட வருவாய் அலுவலர் அருள் உட்பட பல்வேறு அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய போதும் வார்டன்கள் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கூறி மாணவிகள் பிடிவாதமாக இருந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. A sexual abuse in NIT Trichy yesterday. So what happened was when victim reached out the officials, so the warden, she got humiliated. So when she addressed her plight in a police station, she herself got humiliated and blamed, stating that she should wear proper dresses and she should learn martial arts or some other alternate, but not the culprit is not actually addressed. NIT இயக்குனர் அகிலாவை பேச்சுவார்த்தைக்கு வர வலியுறுத்தி கல்லூரி வளாகத்தில் உள்ள அவரது வீட்டை மாணவ மாணவிகள் முற்றுகையிட்டனர். இதனிடையே திருச்சி SP வருண்குமார் NITக்கு நேரில் சென்று முதலில் NIT இயக்குனர் அகிலாவிடம் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மாணவிகளை தரக்குறைவாக பேசிய வார்டன்கள் மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என SP வருண்குமாரிடம் மாணவிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதனையடுத்து மாணவிகளை இழிவாக பேசியதாக கூறப்படும் விடுதி வார்டன் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளிடம் மன்னிப்பு கோரினார். I regret that I have done that and whatever I have done, but still I wanted to apologize each and everybody, each and every student. வார்டன் மன்னிப்பு கோரியதை அடுத்து மாணவிகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். Thank you for coming over here and for all the support from yesterday. Thank you.
அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் தங்களது போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்தனர். அதன் பின்னர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாணவ மாணவிகள் எந்த நேரத்திலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என கூறி எஸ்பி வருண்குமார் தனது செல்போன் நம்பரை தெரிவித்தார். இதனை அடுத்து மாணவ மாணவிகள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். வார்டன் அப்பாலஜைஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சப்போர்ட்டா இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பாதுகாப்பு அம்சங்களை சரி பண்ணணும், சிசிடிவி கேமரா வேலை செய்யணும், வெளிநபர்கள் ஹாஸ்டலுக்குள்ள வரும்போது அதை ப்ராப்பரா பார்த்து ஒரு அத்தாரிட்டி அக்கம்பெனி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மேலே எதுவும் அந்த டிசிப்ளினரி ஆக்ஷனு இல்லை வேற எதுவும் நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் என்ஷூர் பண்ணியாச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகி போயிட்டாங்க. பின்னர் சுமார் 15 பெண் காவலர்களை விடுதிக்கு அனுப்பிய எஸ்பி வருண்குமார் மாணவிகளின் பிரச்சனைகளை குறித்து கேட்டறிய உத்தரவிட்டார். அப்போது விடுதி முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும், ஒவ்வொரு தளத்திற்கும் தனித்தனி பாதுகாவலரை நியமிக்க வேண்டும், ஒப்பந்த ஊழியர்கள் பணிக்கு வரும்போது விடுதி வார்டன்கள் உடன் வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை காவலர்களிடம் மாணவிகள் வலியுறுத்தினர். இவற்றையெல்லாம் கேட்டறிந்த எஸ்பி வருண்குமார் இதுகுறித்து NIT இயக்குனர் அகிலாவிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெபஸ்டினுடன் கதிரவன் மற்றும் மோகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.